வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதில் பயிற்சி 1ல் 7ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வரைபடத்தில் ஒரு அங்குலமானது 120 கிலோமீட்டரை குறிக்கும். நகரம் ஏ ஆனது பி மற்றும் சி ஆகிய நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. மேலும் நகரம் ஏயிலிருந்து பி மற்றும் சி ஆகிய இரு நகரங்கள் முறையே 4 1/6 அங்குலம் மற்றும் 3 1/3 அங்குலம் தொலைவுகளில் உள்ளன எனில் அவற்றுக்கிடையே உள்ள உண்மையான தொலைவினை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வரைபடத்துல ஒரு அங்குலம் எவ்வளவு குறிக்குது? 120 கிலோமீட்டர். அதை எழுதிக்கலாமா? ஒரு அங்குலம் எவ்வளவு குறிக்குது? 120 கிலோமீட்டர். அதுக்கடுத்து ஏன்ற நகரம் பி மற்றும் சிக்கு இடையே அமைந்துள்ளது. பாருங்க, இந்த இடத்துல நகரம் பி இருக்கிறத எடுத்துக்கலாம், இந்த இடத்துல நகரம் சி இருக்க எடுத்துக்கலாம், இதுக்கு இடையில எங்கேயோ ஒரு இடத்துல ஏ இருக்கு. அடுத்து பாருங்க. மேலும் நகரம் ஏயிலிருந்து பி எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா 4 1/6 அங்குலம். பாருங்க, ஏலிருந்து பி 4 1/6. அதே மாதிரி ஏலிருந்து சி எவ்வளவு தூரத்தில் இருக்கு? 3 1/3 அங்குலம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பிசிக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? therefore நகரம் பி மற்றும் நகரம் சி ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட தொலைவு இந்த ரெண்டு நகரத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பாருங்க, ஈக்குவல் டு பாருங்க, இந்த மொத்த தொலைவு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்ய இது பண்ண போகிறோம்? இந்த தொலைவையும் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டிக்கலாமா? பாருங்க, ஏபின்ற தொலைவையும் ஏசின்ற தொலைவையும் கூட்ட போகிறோம். அதாவது ஏபி ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு ஏபி எவ்வளவு? 4 1/6 ப்ளஸ் ஏசி எவ்வளவு? 3 1/3. இது என்ன பின்னம்? கலப்பு பின்னம். இதை தகா பின்னமாக மாற்றுறோம். இந்த பகுதியில் இருக்க 6 அப்படியே தான் வரும். இது ரெண்டையும் பெருக்கணும். 4 6 24, 24 கூட 1 கூட்டினா 25 ப்ளஸ் இந்த பகுதியில் இருக்க 3 அப்படியே தான் வரும். இது ரெண்டையும் பெருக்கணும். 3 9. பெருக்கி வந்தது கூட இதை கூட்டணும். 9 கூட 1 கூட்டினா 10. முடிஞ்சுதா? இப்போ எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. பகுதியை சமப்படுத்தினா நமக்கு கணக்கு ஈஸியாக முடியும். அப்போ என்ன செய்யலாம்? இங்கே 6 வரணும். அப்போ என்ன செய்ய? 2 கொண்டு பெருக்கணும். அப்போ பகுதி தொகுதி ரெண்டையுமே 2 கொண்டு பெருக்கணும். அப்போ தான் மதிப்பு மாறாது. இப்போ பாருங்கள், 25/6 ப்ளஸ் பகுதியை பெருங்க. 10 2 பெருக்குனா 20/2 6. பகுதி சமமாயிருச்சு. என்ன செஞ்சால் போதும்? ஒரு தடவை எழுதிட்டா போதும். 6. தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் கழிக்கலாம். 25 + 20 ரெண்டையும் கூட்டுங்க. 45/6. 25ஐயும் 20ஐயும் கூட்டினா 45/6 அப்படியே வந்தோம். இதான் என்னது? அங்குலம். நமக்கு என்ன வேணும்? உண்மையான தொலைவு வேணும். அப்போ ஒரு அங்குலம் அப்படின்னா 120 கிலோமீட்டர். நம்மகிட்ட எத்தனை அங்குலம் இருக்கு? 45/6 அங்குலம் இருக்கு. இதை கிலோமீட்டரை மாற்றணும்னா எதை கொண்டு பெருக்கணும்? இந்த 45/6 120 கொண்டு பெருக்கணும். ஏன்னா ஒரு அங்குலம் எவ்வளவு? 120 கிலோமீட்டர். இப்போ பாருங்க, இதை கேன்சல் பண்ணலாமா? 1 6 6, ஈராரா 12, இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 120 6 கொண்டு வகுத்தா 20. இப்போ இது பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? பாருங்க, ஈரஞ்சா 10, 10க்கு 0, மிச்சம் 1 இருந்தாங்க 8, 1 கூட்டினா 9. இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 45ஐயும் 20ஐயும் பெருக்குனா 900. இதான் என்னது? அந்த இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு. எது? நகரம் பி மற்றும் நகரம் சி ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? 900 கிலோமீட்டர். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.